ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நடக்கிற காரியத்தை நினைத்து நீ சோர்ந்து இருக்கிறியா, கலங்கி இருக்கிறியா, இது எப்படி முடியுமோ, என்ன ஆகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறியா? முடிவு நன்மையாய் இருக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு தீமை மாதிரி தெரியும், இப்போ உங்களுக்கு அது உபத்திரம் மாதிரி தெரியும், ஆனா முடிவு நன்மையாய் இருக்கும். ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் முடிவு நன்மையாய் இருக்கும். இதுவரை தொடர்ந்து வந்த தீமைகள் நன்மையாய் மாறிவிடும். பயப்படாருங்க, அதுதான் வாக்கு தத்துவம். நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? அவர் மேல் அன்பு கூர்ந்தா போதும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நான் நன்மையை காண்பேன்னு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிங்க. நீங்க நன்மையை பார்ப்பீங்க. இன்றையிலிருந்தே பார்க்க துவங்குவீங்க.